எப்படி சோழர்கள் வரலாற்றில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பற்றி பெருமையாக பேசுகிறோமோ அதே போல் சேரர்கள் வரலாற்றில் டாப் லெவலில் வச்சு பேசக்கூடிய ஒரு அரசன் தான் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனை வந்து நம்ம தொடர்ச்சியாக இடைவிடாமல் நம்ம பெருமையாக பேசிகிட்டே வந்தால் கூட அவனுடைய ஆட்சி காலத்தில் பெரும்பாலான பகுதிகள் வந்து போர்க்களத்திலேயே கழிஞ்சிருக்கு. இதையெல்லாம் கடந்து தமிழர்களை வந்து இழிவாக பேசினாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வட இந்தியாவுக்கு போய் போர் தொடுத்து அங்கே உள்ள மன்னர்களையெல்லாம் வீழ்த்திட்டு அவங்க தலையில் இமயமலையில் எடுத்த கல்லை வச்சு சுமக்க வச்சு இங்கே வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டின ஒரு பெருமை இருக்கு இல்லையா, இது ஒரு பக்கம். அதே போல் அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் எந்த விதமான ஒரு போரில் கூட அவர் தோல்வியே கண்டதில்லை அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாவீரனாக இருந்திருக்காங்கிறது சேரன் செங்குட்டுவனோட சிறப்பில் முக்கியமானது. இந்த சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் வந்து சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள். போர் இல்லாத நாட்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு மனநிறைவே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அழகாகவும் உயரமாகவும் வாட்டசாட்டாகவும் இருப்பார். அவர் சிவந்த மேனியோடு இருக்கிறதுனால தான் குட்டநாட்டை ஆண்டதுனால தான் செங்குட்டுவன் அப்படிங்கிற ஒரு பெயரே அவருக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. சேரர்களுடைய வரலாற்றில் கடல் துருத்தி போர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான போர். கடம்பர்கள் அப்படிங்கிற கொள்ளைக்காரர்கள் வந்து யவனர்களோட வணிக கப்பல்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அவர்களை மீட்க முடியாத மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடக்கும்போது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் காலத்தில் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் ஒரு பக்கம், நார்முடி சேரல் ஒரு பக்கம், அவங்க போய் வந்து அந்த கடம்ப தீவுகளை சுற்றி வளைக்கும்போது இன்னொரு பக்கம் கடல் மார்க்கமாக செங்குட்டுவன் தலைமையில் மிகப்பெரிய கடற்படை வீரர்கள் சென்று கடல் துருத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கடலுக்குள்ளேயே நடந்த முதல் போர் இதுதான். அந்த போரில் கடல் நடுவே நடந்த சண்டையில் ஒரு பயங்கரமான போரை நடத்தி கடம்பர்களை முற்றிலுமாக அழித்த போர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இமயவரம்பனுடைய வெற்றியில் குறிக்கப்பட்டாலும் அந்த போருக்கு கடல் போருக்கு தலைமை ஏற்றவன் அப்படின்னு பார்க்கும்போது சேரன் செங்குட்டுவனுங்கிறதுனால அதனால தான் வந்து புலவர்கள் வந்து அவனை கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு பாராட்டப்படுறாரு.